நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சரி நண்பர்களே, அதாவது நிறைய பேர் இந்த செகண்டு சிவி லிஸ்ட்டு வெளியாகுமா, அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்களுக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக பணி கிடைக்குமா, அதேமாரி காலி பணியிடங்கள் எப்போ அவங்க அதிகரிக்க போகிறாங்க, இது மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. நண்பர்களே, தற்போது சிவி லிஸ்ட்டு சரிங்களா, இந்த சிவி லிஸ்ட்டில் 1.25 நபர்களை தான் ஒரு போஸ்டிங்கை தேர்வு செய்ய போகிறாங்க சரிங்களா. அதுக்கு தான் 3348 நபர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே கண்டிப்பாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்றவர்களுக்கு 5 பேருக்கு 4 பேருக்கு மட்டுமே பணி கிடைக்கும் சரிங்களா. ஒருத்தர் வெளியே வந்துடுவார் சரிங்களா. இப்படி தான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயம் நம்பலாம் நண்பர்களே. கொஞ்சம் பொறுத்துருங்க. நிச்சயம் அரசாங்கம் நமக்கு ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக அந்த வேக்கன்சி குறித்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதால் தயவுசெய்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பட் இருந்தாலும் சிவி லிஸ்ட்டு விட்டுட்டாங்க சரிங்களா. எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தை பதட்டம் இருக்கும். ஏன்னா சிவி லிஸ்ட்டு விட்டாங்கன்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்போ செகண்ட் லிஸ்ட்டு விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க சரிங்களா. இருந்த போதிலும் கொஞ்சம் நாம் பொறுமையை கடைபிடிச்சோமா நிச்சயம் அரசாங்கம் நமக்கு நல்லதே செய்யும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட காத்திருப்போம். அதே மாதிரி பார்த்தோன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த 3348 பேருக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருக்கும், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவளை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது அடுத்து இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுகிறது. எனவே இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு இது தான். நிச்சயம் இதுக்கும் நம்ம இன்னும் சில தினங்களில் நம்ம பதில் சொல்வோம் சரிங்களா. அதால் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தயவுசெய்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் முன்னாடி என்னென்ன வச்சு அப்ளை பண்ணி கொடுத்தீங்களோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி முன்கூட்டியே சென்று விடுங்கள். டைம் டிலேவாக போகாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு பதட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பதட்டத்திலே போயிட்டு நம்ம அட்டன் பண்ணக்கூடாது சரிங்களா. முன்கூட்டியே போங்க. உங்களுக்கு என்றைக்கு டேட்டு, எப்போ அலாட்மெண்ட்டு, என்ன பெஞ்சு, அதை சரி வர கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு அந்த டேட்டுக்கு போயிடுங்க நண்பர்களே. அனைத்து சான்றிதழ்களும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுவும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நாளைக்கு இன்டர்வியூனா இன்றைக்கே நீங்கள் எல்லா சான்றிதழ்களும் எடுத்து வச்சுக்கிங்க. ஒன்றும் தப்பே இல்லை. முன்கூட்டியே தயாராவது தப்பு எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ ஏன்னா அப்போ தான் ஒரு பதட்டத்தை நம்ம தவிர்க்க முடியும் சரிங்களா. அதால் தயவுசெய்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து சான்றிதழ்களும் முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிங்க சரிங்களா. எனவே நண்பர்களே, ஆல் த பெஸ்ட்டு. நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகிறீங்களோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். தற்போது வரை பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சிவி லெட்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா. இதுதான் அப்டேட்டு. இன்னும் அடுத்த அப்டேட் வரல. நிச்சயம் வந்தால் நம்ம அப்பப்போ உங்களுக்கு என்ன தகவல்னு தெரியப்படுத்துவேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. கேர்ஃபுல்லாக போங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. நிச்சயம் உங்களுக்கு பணி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.